அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஐடியல் லிட்ரஸி ஹோம். தீன் வழியில் தமிழர்கள் நாகரிகம் ஒரு பார்வை. இன்றைய தலைப்பு நன்றி செலுத்துதல். யார் மனிதருக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டார். அதாவது, ஒரு மனிதர் செய்த உதவியை மறந்து அவருக்கு யார் நன்றியுடையவராக இருக்கவில்லையோ இறைவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு அவர் நன்றியுடையவராக இருக்க மாட்டார் என்பதே இதன் பொருளாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதபோது அவர் கால்கள் வீங்கி போகும் அளவுக்கு நீண்ட நேரம் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்கள் கடந்த காலம் மற்றும் எதிர்கால பாவங்களை மன்னித்துவிட்ட பிறகும் நீங்கள் இதை செய்கிறீர்களா என்று அவர் கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா, நான் நன்றியுள்ள அடிமையாக இருக்க வேண்டாமா என்று பதிலளித்தார்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கடந்த கால பாவங்களையும் எதிர்கால பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்துவிட்ட பிறகும் இறைவன் வழங்கிய அருட்கொடைகளுக்காக அவர் தொடர்ந்து தொழுது நன்றி செலுத்துவதன் மூலம் அவர்களது நன்றி செலுத்தும் பண்பு தெளிவாக விளங்குகிறது. எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. எந்த அறத்தை அழித்தவருக்கும் அந்த பாவத்திலிருந்து பிழைக்க வழியுண்டு. ஆனால் செய்த உதவியை மறந்து தீமை செய்பவனுக்கு வழியே இல்லை என்பது இதன் பொருளாகும். ஆகவே இந்த ஹதீஸின் மூலமும் இந்த குறளின் மூலமும் நன்றி செலுத்துவதன் முக்கியத்துவம் விளங்குகிறது. ஆகவே நாம் அனைவரும் நன்றி செலுத்தும் பண்பை வளர்த்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.